அன்பார்ந்த டெம்பிள் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் பச்சை மலையம்மன் சமேத மன்னாதீஸ்வரர் திருக்கோயில், அமைவிடம் வட திருமுல்லைவாயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடிக்கு போகிற வழியில் இருக்குது. இந்த கோயில் எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அம்மனோட திருமேனி பச்சை வண்ணத்தில் இருக்கிறது. இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, பிருங்கி மகரிஷி அப்படின்னு இருந்தார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவசக்தி வடிவமான அம்பாளுக்கு பதிலாக சிவனை மட்டும் வண்டு உருவம் எடுத்து வலம் வந்துடுறாரு. இதை பார்த்த உடனே அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே சக்தி, அவர் கையில் இருக்கிற அத்தனை சக்தியும் அம்மா வந்து பிடுங்கிடுறாங்க. அங்கே பிடுங்கின உடனே என்ன ஆகுதுன்னா, அவரோட சதையும் தோளுமா அவர் நிற்கிறாரு. இப்போ அவருக்கு எலும்பில் அந்த சக்தி போயிடுது. போன உடனே சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறாரு. இதை வச்சுக்கிட்டு நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மாவுக்கு வந்து கோபம் வருது. கோபம் வந்தவுடனே, ஓஹோ, நம்ம தனித்தனியாக இருக்கவே தானே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு உங்களோட உடலில் சரிபாகம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே சிவன் அதுக்கு செவி சாய்க்கலை அப்படிங்கிறதுனால அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சிவனை நோக்கி கடும் தவம் செஞ்சோம்னா நமக்கு அவர் தன்னுடைய இடபாகத்தை தருவார் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க கிளம்பி வடதிருமுல்லை வாயில் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் திருவண்ணாமலை, திருச்செங்கோடு, மாங்காடு போன்ற பகுதிகளில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து சிவன் கோயில்களுக்கும் 54 கன்னியர்கள் மற்றும் சப்த ரிஷிகளை அவங்க துணைக்கி கூட்டிக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு இடமா தேர்வு செஞ்சு எல்லா இடத்துலையும் அவங்க தவம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடத்த தேடிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடித்த இடமா இருக்குது. இங்கே இருக்கிற இந்த இடத்த அந்த அந்த நேரத்தில் இங்கே இருந்த அரக்கர்களை கொன்று அதுக்கப்புறம் அந்த இடத்த சீர் செஞ்சு அவங்க இங்கே தவம் இருக்கிறாங்க. ஒரு புஷ்கரணியும் இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்த முனிகள் சிலைகளை பார்க்கலாம். நவகிரகத்துக்கு தனி சன்னதி, ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி மற்றும் இங்கே சிவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னாதீஸ்வரர் ரூபத்தில் இருக்கார். வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவபைரவர் சிலைகள் இங்கே இருக்குது. மேலும் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேய், பிசாசு, பில்லி, சூனியம் போன்ற இதுவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தகுந்த இடமும் இங்கே தான் இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறி சொல்கிறாங்க. மேலும் இங்கே செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் செய்வாங்க.